ஏமா ஒரு கூட்டமாக நீங்கள் வர்றீங்க, யாரும் பப்ளிக் வந்தால் விட மாட்டேன்றீங்க, சின்ன பிள்ளைகளையும் கூட்டு படிக்க வைக்க மாட்டேங்க. உங்களுக்கு ஊர் எந்த ஊர்? ஆந்திராவா? நாங்கள் இருக்கிறது முதல்ல ஆந்திரா, இப்போதான் இங்கே தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப வருஷம் என்னம்மா என்ன சொல்கிறேன்? நான் யாரும் தெரியுமா? யாசை வாங்கக்கூடாது தெரியுமா? நீங்கள் புக்கு வைக்கிறன்ற பேரில் யாசா வாங்கி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் வாங்கிறப்போ வீடியோ எத்தனை வீடியோ இருக்கு காட்டவா வேணாமா? அப்புறம் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? பிள்ளைகளை அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைய வச்சு கவர்மெண்ட்டில் கேட்போமா உதவி? பிள்ளையை காட்டக்கூடாதுமா. பிள்ளைய யாசை வாங்க கையேந்தது தவறுன்றான் அரசாங்கம் சொல்லுது. எழுதி அனுப்பவா? தபால் எழுதி அனுப்பவா? சிரிக்காத, உங்களுக்குலாம் சேர்த்து நான் சொல்கிறேன். எழுதி அனுப்பவா? நீங்கள் அப்போது ஒழுங்காக திருத்த மாட்டீங்க, இங்கே வந்து நிற்பீங்க. உங்களுக்கு தொழில் கொடுத்தா செய்வீங்களா? ஆ, உங்கள் ஆதார் கார்டை நாளைக்கு கொண்டு வாங்க, நான் எழுதி அனுப்புகிறேன். கலெக்டரில் உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன். செய்வீங்களான்னு பார்ப்போம். அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரக்கூடாது. தொழிலை மட்டும் பார்க்கணும். ஆ, சும்மா நான் சொல்கிறதுக்கு அதை விளையாடக்கூடாது. சரி, நாளைக்கு கொண்டு வாங்க, ஆதார் கார்டு கொண்டாங்க. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? உன் பேர்? உங்கள் பேர் மாரியம்மா. அப்போ நாளைக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வரீங்களான்னு பார்ப்போம். நான் சொன்னது கதையாக நினச்சி போயிருவீங்க. நாளைக்கு இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கணும், கலெக்டருக்கு அனுப்பணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். ஒன்றும் இல்லைம்மா, கலெக்டர்லேருந்து டீம் வருதுல்ல, ஆஃபீஸர் வரவும் நீங்கள் ஓடுறீங்க, அது தேவையா? இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு சுயதொழில் வேணுமா? நாம உங்களுக்கு சமத்துவத்தில் இருக்கீங்களா? கல்லுமேடு பக்கத்தில் இருக்கீங்களா? அங்கே இருக்கீங்க. ஆதார் கார்டை கொண்டாங்க, எழுதி அனுப்புகிறேன். அங்கேயே நீங்கள் ஏதாவது சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு. சரியாம்மா? பார்ப்போம் நாளைக்கு கொண்டாடுறீங்களான்னு. தேடணுமா? சரி, என்னைக்கு எடுத்தாரீங்க? என்னைக்காவது ஒரு வருஷம் கழிச்சு தரீங்களா? உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைம்மா. அதில் 100 கிடைக்கும், இல்லை 200 கிடைக்கும், இல்லை 500 கிடைக்கும். இதில் வந்து 1000 கிடைக்கும், 2000 கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் புக்கை வச்சு ஏதோ காசு வாழ்ந்தால் மாட்டு தரணும். அதுக்கு 400 ரூபா சம்பளமே கிடைக்கிற மாதிரி செய்யலாம்லம்மா. 400 ரூபான்னு போய் சொல்லாத. பிள்ளைய காட்டவுடனே இறக்கப்பட்டு யாருக்கு கொடுப்பாங்க? யார் பிள்ளை? இந்த அம்மா மகன் எத்திட்டு இருக்க வீட்டில் இருந்த பிள்ளைங்க சரி, பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொண்டாங்க, பார்ப்போம். இல்லை ஒரு நாளைக்கு உங்கள் ஏரியாவுக்கு நான் வரணும்.